ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அடைந்து கொள்ளுகிறதான உயர்வும் தாழ்வும் அவனுடைய மனநிலையை பொறுத்து தான் அமைகிறது. இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒரு மனுஷன் தன்னை உயர்த்தினால் அவன் தாழ்த்தப்படுவான், ஒருவன் தன்னை தாழ்த்தினால் அவன் உயர்த்தப்படுவான். மனுஷன் தன்னை தாழ்த்தி நினைக்கிறதற்கோ தன்னை தாழ்மைப்படுத்தி கொள்ளுகிறதற்கோ அவ்வளவு லகுவாக முன் வருகிறதில்லை. எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் மனுஷனுக்குள்ள எப்போதும் இருக்கிறது. ஆனால் அவனுடைய நினைவுகளின்படி அவன் உயருகிறதில்லை, தகுதிகளின்படிதான் உயர முடியும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை தாழ்த்த வேண்டிய இடங்களும் சூழ்நிலைகளும் வரும்பொழுது உயர்வை தேடி போகக்கூடாது. ஆனால் மனுஷனுடைய மனம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்பும். சில இடங்களிலே சில காரியங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும், சில காரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும், சில அநியாயமாய் அநீதியாய் செய்யப்படுகிற காரியங்களிலேயும் நாம் சகித்து பொறுமையோடு காணப்பட வேண்டியது இருக்கும். இவைகள்தான் தாழ்மை என்று சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறதை அவர் மேன்மையாக எண்ணாதபடி பாவிகளான மனுஷர்களுக்காக பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக வந்தார். இயேசு அப்படி வர வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக உயர்ந்த இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த தாழ்மை அவருக்கு அவமரியாதையை கொண்டு வந்தது. அவரை பாவி என்று குற்றம் சுமத்துகிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தது. இந்த இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினது நிமித்தம் மரணத்தையே சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். சில காரியங்களிலே எவ்வளவு ஜெபித்தாலும் நமக்கு சாதகமாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வராமல் இருக்கும். ஆனால் இவைகளிலெல்லாம் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் இதில் ஒரு நோக்கம் உள்ளவராயிருக்கிறார், அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று பொறுமையாய் சகித்து கொண்டிருப்போமானால் நம்மை தேடி உயர்வு வரும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்வான் என்று அல்ல, உயர்த்தப்படுவான். அவனை யாரோ ஒருவர் உயர்த்துவார்கள், அவர் நம்முடைய தேவன். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் நம்மை தாழ்த்த வேண்டுமோ அந்த இடங்களிலெல்லாம் நம்மை தாழ்த்துவோம், மனத்தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுவோம். வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் புதிய வருஷத்திலே ஒரு உயர்வுக்கு தாழ்மை என்கிற படிக்கட்டில் ஆயத்தமாவோம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மேன்மைக்கு முன்னான தாழ்மையின் பாடங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாதை வழியாக சென்று பிதாவினால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டது போல நாங்களும் தாழ்மையை கற்றுக்கொண்டு மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.